மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் இப்படிதாங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்ததுன்னா மனசு விட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலங்காத்தாலேயே எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நான் ஆர்டர் பண்ண ஒரு பெரிய பொருளும் வந்திருக்கு. நான் இதை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா அடிஷனலா எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா இது எல்லாமே எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. இருங்க, முதல்ல அதுல என்னென்ன இருக்கு நான் காமிச்சிடுறேன், அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். செம்ம செக்யூர்டா பேக் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா. இது பாத்தீங்களா, செம்ம அழகா இருக்குல்ல. நான் இதுதாங்க அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா அவங்களோட பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த விளக்கு வைக்கிற அந்த மாட விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலத்துல அதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இதுதான் இந்த மாட விளக்குன்னு சொல்லுவோம். நம்ம பூஜை ரூம் வாசல்ல 2 பக்கம் வச்சுட்டு இங்க விளக்கேத்துறது. அதுக்கப்புறம் நம்ம வாசப்படியில கூட வைக்கலாம், தலைவாசல்ல கூட வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல கலர்ஸ்ல வெரைட்டியா அழகழகா இருந்தது. அவங்க இதுதான் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து என்னுடைய நீடு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மனக்கட்டை வேணும் அப்படின்னு அளவெல்லாம் எடுத்து சொன்ன உடனே எனக்கு அதே மாதிரி ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதோ இது பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி மனக்கட்டைகளும் நிறைய இருக்கு. நம்ம இந்த விளக்கெல்லாம் வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காகவே இது செய்யறது. இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்குகள். இது நான் எங்க வீட்டு வாராகி அம்மன் வைக்கிறதுக்காக செஞ்சு கேட்டு வாங்கிக்கிட்டேன். அண்ட் எல்லாத்த விட முக்கியமா இன்னொன்னு இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கொலுப்படி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, குட்டியா 3 ஸ்டெப். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அதை எனக்கு வந்து அடிஷ்னல் கிஃப்டா கொடுத்துட்டாங்க. இந்த மனை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலா இந்த பேஜ்ல என்னன்னா ஒரு மாதிரி பார்த்த உடனே ஒரு டிவைனிட்டி, அந்த ஒரு சுவாமிக்கான அத்தனை பொருட்களும் வச்சிருக்காங்க. வீட்டு அலங்கார பொருட்கள், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பார்த்து வாங்கிக்கிட்டேன். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபுல்லான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஒரு முறை போய் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பேஜை பாருங்க. அவங்க வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே கொரியர் பண்ணிடுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தேதியை விட எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எந்த ஒரு பொருளையுமே நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த போய் பாக்குறது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் கிடைக்கும். ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கலாம். பட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அது மட்டும் தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்த எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஹேண்டிகிராஃப்ட், ரொம்ப 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 நன்றி. இன்றைய இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா நிறைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது நம்ம பூஜை ரூம்ல பிளேஸ் பண்ணிடலாமா? வாங்க. இந்த இடத்த பாத்துக்கோங்க. இங்க வந்து நம்ம பெருமாள் அலங்காரங்கள் எல்லாமே இருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் இந்த 3 ஸ்டெப் வைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, நம்ம அந்த படியை இங்க வச்சு எல்லாமே அடுக்கி வச்சுட்டோம். பெருமாள் எல்லாருமே இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. இதுக்காக தாங்க, ஏன்னா எங்க வீட்டு பூஜை ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா தான் இருக்கும். சோ அதுக்குள்ள நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதனாலதான் நான் பார்த்து ஒன்னொன்னு வாங்கி இப்படி வைக்கிறேன். அடுத்து இந்த இடத்த பாத்துக்கோங்க. இதுக்காக தான் அந்த மனையை நான் செய்ய சொன்னேன். இப்ப இந்த இடம் இப்படி மாறப்போது பாருங்க. அவ்வளவுதாங்க, இந்த மாதிரி இங்க வச்சுக்கிறதுக்காக தான். பாத்தீங்கன்னா எங்க அம்மா பாருங்க, பூஜை ரூம் ஃபுல்லா எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டாங்க. சோ இவங்களுக்கு தாராளமா இந்த ஆரத்தி தட்டு வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த இடத்துல அளவெடுத்து இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோலம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. நல்லா இருக்கு. நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுற இடங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இந்த பூஜை ரூமும் சமையல் அறையும். அதை வந்து நல்லா அழகா நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், அதுவும் டைம்ல எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் பாத்துட்டு இருக்கிற நீங்களும் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது அழகான பொருள் தேவை, அதை வந்து இப்படி செஞ்சுக்கலாமே அப்படி செஞ்சுக்கலாமே, அதை யார் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போய் பாருங்க. சோ இந்த அழகான தகவலோட இன்னைக்கு நாள நம்ம ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.